சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு ஏற்கனவே வந்ததின் நோக்கம், ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி ஒரு லாயராக, நமக்காக பரிதபிக்கிற ஒரு மனிதனாய் அல்ல, பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாக, நமக்காக யாரெல்லாம் பாவத்துக்காய் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவருக்காக பிதாவினிடத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிந்து பேசுவதற்காக, அந்த வழியை திறப்பதற்காக மனிதனாய் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இது ஃபர்ஸ்ட் கமிங். செகண்ட், இனி வரக்கூடியது இரண்டாவது வருகை இந்த பூமிக்கு. ஆனால் இதுல இயேசு வருகிற வரணும்னு யார் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வந்தா மட்டும்தான் நாம சந்தோஷப்படணும். வந்தா சந்தோஷப்படுகிறவர்கள் மட்டும்தான் அங்க போக முடியும். ஒருவேளை சிலருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநேகர் அவரை கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு. இயேசு வந்தா அநேகருக்கு வேதனை. யாருக்கு தெரியுமா ஆசீர்வாதம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை சந்தோஷத்தை அளிக்கும். ஒரு கல்யாண வீட்டில் மணவாளனை எதிர்பார்க்கிற மணவாட்டியினுடைய வீட்டார், அவங்களுக்கு தான் சந்தோஷமா இருக்கும். அதே போல ஒரு மணவாளனா இயேசு கிறிஸ்து வரப்போறார், சீக்கிரமா வரப்போறார். நான் சொன்னேன் ஏற்கனவே, சீக்கிரமாயின்னு சொல்லி வருஷங்கள் ஆனாலும் கூட ஏன் வரல? அவர் வாழுகிறது நம்முடைய சோலார் சிஸ்டத்தில் இல்லை. அந்த உலகத்திற்கு நாட்கள் எண்ணுகிற அளவு நமக்கு இல்லை. வேதத்தில் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி 1000 வருஷம் அவருக்கு ஒரு நாளை போலவும். அப்போ 2000 வருஷம்னா எத்தனை நாள் தான் இருக்கு அவருக்கு? 2 நாள் தான்ப்பா இருக்கு. அவர் மெதுவாக வருவார். ஆனால் எப்போ வருவாருங்கிறதுக்குரிய அடையாளத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. லிசன், இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம், நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியம், நாம் நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் இந்த கேமராவில் என்னை எப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அதே போல உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியை குறித்தும் தேவனுடைய கரத்திலே, ஞாபக புத்தகத்திலே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதை மறந்துவிடக்கூடாது. நான் இங்க ஸ்டேஜில் நல்லா பேசிட்டு நான் பின்னாடி போய் சண்டை போட்டா, ஓ ரொம்ப சந்தோஷம், அது அவருக்கெல்லாம் தெரியாது, உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் தப்பித்து விட முடியாது. கர்த்தருடைய கரத்திலே ஞாபக புத்தகம் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. மல்கியாவின் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, சகரியாவின் புத்தகத்திலே 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய கையில இருக்கிற அந்த புத்தகத்தை குறித்து, கர்த்தருக்கு பயந்தவர்களை குறித்து அவருடைய கரத்திலே ஒரு புத்தகம் இருக்கிறது, அந்த ஞாபக புத்தகம் என்று சொல்லி. அதே சகரியாவின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு புத்தகத்தை கண்டேன், பறக்கிற புத்தகம். ஒரு புத்தகம் பறந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? சரி, பறக்கிற புத்தகம்னா எப்படி இருக்கும்? அதுக்கு ரெக்க இருக்கணும், அது இல்லைன்னா ஏஞ்சல் தூக்கிட்டு போகணும், இப்படிலாம் யோசிப்போம்ல. சார் லிசன், கவனிங்க. புத்தகம் என்று சொன்ன உடனே பேப்பர்ல அச்சடிக்கப்பட்ட புத்தகம் அல்ல. நம்ம இந்தியாவில் இந்த பேப்பரை தயாரித்தது சைனாக்காரங்க. அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை உலகத்தில் நம்ம இந்தியாவில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, ஓலை சுவடிகள். திருக்குறள் என்ற அந்த புத்தகமே ஓலை சுவடியில் எழுதப்பட்டது. எத்தனை பேர் ஓலைச்சுவடி பார்த்துருக்கீங்க? வெரி குட், கைகளை போடுங்க. என்னுடைய தாத்தா வீட்டிலலாம் அதெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் இந்த ஜாதகம், மண்ணு இன்னும் எல்லாத்தையும் தான் என்ன செய்வாங்க, இந்த ஓலைச்சுவடியில் தான் எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் ரெக்கார்ட். அவங்களுக்கு இங்கு பேப்பர்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே வேதாகமம், தீர்க்க தரிசனங்களின் புத்தகங்கள் எல்லாம், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டது தோல் சுவடிகளிலே எழுதப்பட்டது. மோசேயினுடைய நியாயப்பிரமாண எழுதப்பட்ட புத்தகம் எதில் எழுதப்பட்டது? எதில் எழுதப்பட்டது? தோல் சுவடிகளையா? கற்பலகையில் எழுதப்பட்டது. இப்படி நிறைய புத்தகம் உலகத்தில் இருக்குது. ஆனா இன்னைக்கு சகரியாவின் புத்தகத்தில் இருக்கிற 5வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்லுகிறது, பறக்கிற புத்தகம். இன்னைக்கு நான் பஸ்ல டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கிறேன். என் மொபைல்ல
அதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கிறேன், அது மூலமா தான் டிக்கெட் பண்ணேன். அது என்னுடைய மெயில்ல வந்து உட்கார்ந்துருக்கு. என் மொபைல் உடஞ்சு போயிடுச்சு, புதுசா ஒரு மொபைல் வாங்குறேன். நான் டிக்கெட்டை என்ன பண்றது? ஐயா என் மொபைல் உடஞ்சிருச்சுன்னு சொன்னா, ஆனால் இன்னைக்கு அந்த புத்தகத்தை எடுத்துடலாம். ஏன் என்னுடைய ஜிமெயில் ஐடியா பாஸ்வேர்டை போட்டாச்சுன்னா யாருமே எடுக்க முடியாது, நான் எடுத்துக்கலாம். என் ஐடி பாஸ்வேர்டை நான் போட்டால் நான் எடுத்து காமிச்சிடலாம் தாங்க. ஏன் எத்தனை தடவைனாலும் எடுத்துக்கலாம், எத்தனை காப்பினாலும் பண்ணிக்கலாம், எவ்வளவு நாளும் செய்யலாம். ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நினைச்சுக்கிட்டோம், புத்தகம் அப்படின்னு இவ்வளவு பெரிய புக்கா இருக்கும். ஞாபக புத்தகம்னு ஆண்டவர் வந்து தேவதூதர்களை வச்சு மணிக்கணக்கா உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பாரு. இவன் பிறந்தது இப்போ, இந்த ஜாதகம் எழுதுன மாதிரி பிறந்தது இப்போ, இவன் வளர்ந்தது இப்போ, இந்த ஸ்கூல்ல படிச்சான், இந்த செஞ்சான், இந்த தப்பு பண்ணா, இதெல்லாம் எல்லாம் நோ, ஃபுல் ரெக்கார்ட். எப்படி இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கோ அதே போல நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக பேசுகிறதை ரெக்கார்ட் பண்ணும் இந்த கேமரா. என்னுடைய முகத்தை, என்னுடைய உருவத்தை ரெக்கார்ட் பண்ணும். என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ண தெரியாது, ஆனால் அந்த புத்தகத்துல மனசை கூட ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கருவியை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க என்ன மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ்ல இங்க உட்கார்ந்து என்ன யோசிக்கிறீங்க, எந்த இடத்துல உட்கார்ந்து என்ன யோசிக்கிறீங்க, எல்லாவற்றையும் தெளிவாக அதிலே வரையறுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். நாம எழுதுகிற அந்த எழுதப்பட்டிருக்கிறதுல வீடியோவா அது ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நான் செய்த நன்மைகள் ஒரு பகுதியில் இருக்கும், நான் செய்த தீமைகள், பாவங்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்த அத்தனை காரியங்களும். ஒரு ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் தப்பு செஞ்சதையே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற மிலிட்ரி மேன் கிடையாது, போலீஸ்காரர் கிடையாது. அவர் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிறார், நமக்கு நன்மை செய்வதற்காக தான் இந்த ரெக்கார்டு வச்சிருக்கிறார். ஆனா நம்ம தப்பு செஞ்சோன்னா அதுக்கு அந்த ரெக்கார்டை அதை காமிச்சு கொடுத்துரும். சென்னையில் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொலை, இரட்டை கொலை, இது யூடியூப்ல கூட வந்துருச்சு. இரட்டை கொலை, கோப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்ல அந்த நிகழ்ச்சி இருக்குது. ஒரு அம்மாவையும் மகளையும் அந்த வீட்டில் இருக்கிற பையனுடைய நண்பன் வெட்டி கொலை பண்ணிட்டான். எதுக்காக? நகைக்காக, பணத்துக்காக. சிவகங்கை மாவட்டம் அவங்களுக்கு சொந்த ஊர். அங்கே இருந்து அவங்க சென்னையிலிருந்து அவங்க டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது அந்த கேப், அதாவது அந்த வண்டியினுடைய ஓட்டுநர் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பையனுடைய நண்பன் வந்தாங்க. எங்கள் வர்ற வழியில் பேசிக்கிட்டே வந்தாங்க. என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், நகையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம், 40 பவுன் நகை வச்சிருக்கிறோம், ரொக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், இவ்வளோதான் சொன்னாங்க. ஊருக்கு போயிட்டு திரும்பி சென்னைக்கு வந்த உடனே 2 நாளைக்குள்ள நண்பனை தேடி இவன் வந்தான். ஆன்டி, நண்பன் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கானா? இல்லைப்பா, அவன் டியூட்டி போயிருக்கான், தங்கச்சி இப்போ தான் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கா. சரி உட்காருப்பா, நான் காப்பி போட்டு வரேன். உள்ளே போனது தான், பின்னாடியே போனான். கையில் வச்சிருந்த கத்தியை வச்சு காப்பி போட போன அந்த ஆன்டி கழுத்தை நறுக்குன்னு வெட்டி அப்படியே தூக்கி வச்சு கீழே வச்சுட்டான், வெட்டிட்டான். பீரோவை திறந்தான், உள்ளே இருக்கிற நகையெல்லாம் எடுத்தான். வெளியில் வர்றதுக்குள்ள இந்த தங்கச்சி இருமுறை மாதிரி அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சுது. யாருன்னா தூங்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. இந்த பொண்ணு முழிச்சு நம்மளை காட்டி கொடுத்துருவாள்னு சொல்லி அந்த பொண்ணையும் அறுத்து வெட்டிட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டான். அவன் ஊரை விட்டே போயிட்டான். யார் பண்ணான்னு தெரியாது. போலீஸ் தேடுறாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்தாங்க. கடைசியில் பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூல் கேமரா, அந்த கேமராவில் சிசிடிவி, இந்த கேமராவில் உள்ளே போன நபர் யார், வெளியே வந்தது யார், போகும்போது என்ன கொண்டு போனார், ரிட்டர்ன் வரும்போது என்ன கொண்டு போனார், அவ்வளோ ரெக்கார்டாக இருந்தது. கரெக்டாக அந்த நண்பனிடத்தில் இவன் ஃபோன் பண்ணான். அவன் பதறாமல் பதில் சொல்கிறான், எங்கே இருக்க, என்ன, ஓகே. ஆனால் அவன் சொல்லுகிற அட்ரஸ், அவன் இருக்கிற இடம்லாம் வித்தியாசமாக சொல்லிட்டு இருக்கிறான். சென்னையிலே குடுவாஞ்சேரின்னு ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல இருந்திருக்கிறான். போலீஸ், நீ பேசிக்கிட்டே இரு, அடிக்கடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு அவன்கிட்ட பேசிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அவன் எந்த சிக்னலில் இருந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறான். கரெக்டாக அவனை பிடிச்சாங்க. இதுக்கு காரணம் அந்த ரெக்கார்டு. நம்மால் அதை அழிக்க முடியாது தம்பி, தங்கச்சி. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அந்த 2வது வருகையிலே அவரோடு கூட அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவரு கூட ஆண்டவர் எந்த இடத்துல இருந்து நம்மளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை அப்படியே தூக்கிட்டு வருவார். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஒரு மெமரி கார்டு இதுக்கு சாட்சி. இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கிற மூளையில் இந்த மெமரி கார்டு இருக்கே சாட்சி. இந்த உலகம் முழுவதையும் ரெக்கார்ட் பண்ணி ஒரு சின்ன கையில் அவரால் வைக்க முடியும், அவருடைய கரத்தில் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும் 1 GB மெமரி கார்டு எவ்வளோ சைஸில் இருக்கும், எவ்வளோ சைஸில் இருக்கும், இவ்வளோ சைஸில் இருக்கும். இப்போ என்கிட்ட 64 GB வரைக்கும் இருக்குது. 64 GB எவ்வளோ சைஸ் இருக்கும்? அப்போ அதை விட 64 மடங்கு இருக்கணும், அப்படி தானே? இப்போ 1 GB இவ்வளோ சைஸ், அப்போ 64 GB இவ்வளோ சைஸ் தானே இருக்கணும். சரி, 1 கிலோ அரிசி பையில் 1 கிலோ கொண்டு போகிறோம். அப்போ
இந்த மாதிரி எத்தனை பை 50 கிலோ கொண்டு போனோம்னா வேணும்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக சொல்லிடுறீங்க. எத்தனை பை வேணும்? 50 பை வேணும். ஆனால் இந்த மெகாபைட்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஜிபி இல்லை ஜிகாபைட்ஸ் சொல்லக்கூடிய இந்த மெமரி உள்ளுக்குள்ள இந்த சைஸுக்குள்ளேயே எவ்வளவு நாளும் நம்ம உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கலாம்ண்ணே. இதே மாதிரி தான் நம்மளாலேயே அவளை கண்டுபிடிக்க முடியும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தில் அடக்கி வைத்திருக்கிறார். எல்லாம் அவர் கையில் இருக்கு. அவருடைய கண் மூலமாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குமா? கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும், நல்லோர் தீயோர் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்குது. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதன்படி இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அந்த நேரம் யாருக்கும் தெரியாது. ஒரு திருடனை போற வரப்போகிறார். சொல்லிக்கிட்டு இப்ப வரப்போறேன்னு சொல்ல போறல. இயேசுவின் இடத்துல கேட்டதற்கு இயேசு அடையாளங்களை சொன்னார். என்ன அடையாளத்தை சொன்னார்? உலகத்துல வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், சூரியன் இருளாய் மாறும், சந்திரன் இரத்தமாய் மாறும். நடந்துச்சா? எத்தனை பேர் நடந்ததுன்னு நம்புறீங்க? எப்படி சொல்றீங்க? பார்த்திருக்கீங்க? வெரி குட். பிளட் மூன் கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி யூரோப் கண்ட்ரீஸ்ல அது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் அந்த காட்சி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. சேட்டலைட்ஸ் மூலமா சிகப்பாக சந்திரன் மாறி, இரத்தத்தை போல சந்திரன் மாறி இருக்குது. இது ஒரு அடையாளம். இது மாத்திரம் அடையாளம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இவைகள் எல்லாம் நடக்கும்போது நான் வாசல் அருகே நிற்கிறேன். வாசல்ல தான் நிற்கிறேன், உள்ள இன்னும் வரல. பட் we should prepare. எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டிய காரணம். இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் மனவாட்டியாய் ஜோடிக்கப்பட்டவர்களாய் இருக்கணும். எப்போ வருவார்? பரவாயில்ல, அவர் இன்னும் வரலையே, எத்தனையோ வருஷமா சொல்லிட்டு தான் இருக்காரு. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு உலகத்தை, அதுக்கப்புறம் ஒரு 40 வயசு 50 வயசு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பா பிள்ளையா வாழலாம் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைச்சுக்கிடாதீங்க. ஏன்னா அந்த உலகத்துல கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை அடையாளங்களுக்கும் எவிடன்ஸ் இன்னைக்கு இருக்குது. எல்லா அடையாளங்களுக்கும் எவிடன்ஸ் இருக்குது. இந்த பூமியிலே கடைசி காலத்தில் நடக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய, ஆனால் ரகசிய வருகைக்கு பின்னால் நடக்கக்கூடிய, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ரகசிய வருகை என்றால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப நம்மளாம் உட்கார்ந்து நல்லா பேசிட்டு இருக்கிறோம். திடீர்னு சொல்லி நாம இதுல யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், காணாம போயிடுவாங்க. இவர்கள் வேதத்திலே இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் 34 36வது வசனம் வரைக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். 2 பேர் வயலிலே அவர்கள் படுக்கையிலே படுத்திருப்பார்கள். அப்படின்னா எப்போ அந்த டைம்? எப்போ படுக்கிறது? இப்ப எப்பனாலும் படுத்துக்கிடுவோம்ல. ஆனா எப்போ படுக்கிறது, தூங்குறது எப்போ? தூங்குற டைம் சத்தமா சொல்லுங்க. நைட்டு எத்தனை மணிக்கு படுப்பீங்க? 9 மணிக்கு படுத்துருவீங்க. சார், ராத்திரி நேரத்துல 2 பேர் ஒரே படுக்கையில படுத்திருக்கிறாங்க. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அடுத்தது திரிகை திரிக்கிற பெண்கள். இன்னைக்கு யாரும் திருக திரிக்கிறதுல, எல்லாம் மிக்சி போட்டு தர்றன்னு அடைச்சிட்டு போயிடுறாங்கல்ல. முன்காலத்துல எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி திருகள் இருக்கும், ஆட்டுக்கள் இருக்கும். அதுல உட்காந்து மாவு ஆட்டுவாங்க, உளுந்துலாம் திரிப்பாங்க, பொடியெல்லாம் திரிப்பாங்க. இதெல்லாம் திரிக்கிறதுக்கு திருகு கல் இருக்கும், இப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. திருகள் திரிக்கிறது எப்போ திரிப்பாங்க தெரியுமா? சாயங்கால நேரத்துல. இது சாயங்கால நேரம். வயலில் வேலை பார்க்கிற 2 பேர் வயல்ல எப்ப வேலை பார்ப்பாங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். முன்காலத்துலலாம் காலையில 4 மணிக்கெல்லாம் கழனிக்கு போயிடுவாங்க. கலப்பையோடு எங்க தாத்தாலாம் போயிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, இயேசு காலையிலிருந்து இந்த பகல் நேரத்திலே வரலாம், சாயங்கால நேரத்திலே வரலாம், இரவிலே தூங்கும் போது வரலாம், எப்பொழுதும் வரலாம். நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம காலத்தை பிறகு வந்துடுவாரு, பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், நாம அடுத்த தடவை பார்த்துக்கலாம், இல்லை இன்னும் ஒரு தடவை பார்த்துக்கலாம், இன்னும் அடுத்த கேம்ப்ல பார்த்துக்கலாம். நோ, இன்றைக்கே ரட்சணியினால் இதுவே அனுக்கிரக காலம். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ரகசிய வருகைக்கு பின்னால் இந்த பூமியில் இல்லாத 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று,
கர்த்தருடைய வசனம் கிடையாது. பைபிள் இருக்கும், பைபிள் எங்கேயும் யாரும் அழிச்சு தூரப்பட மாட்டாங்க. இன்டர்நெட்ல கூட பைபிள் இருக்கும், எதுவும் யாருக்கும் புரியாது. ஏன்னா இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. பைபிளை படிக்கும் போது புரிகிறதுக்கு, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். எந்த ஊழியக்காரனும் 100க்கு 100 உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த நாட்களிலே கிடையாது. 3 கிருபை கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அப்ப என்ன உண்டு? பாவம் மாத்திரம் உண்டு. அப்படிப்பட்ட கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம். இந்த பாவம் மாத்திரம் இருக்கக்கூடிய கடைசி காலத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். அது எப்படிப்பட்டதா இருக்கும்? லோத்தின் காலத்தை போல் இருக்கும். எப்படிப்பட்டதா இருக்கும்? நோவாவின் காலத்தை போல் இருக்கும். இந்த பகுதியில் சொல்லப்பட்டது மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கும்போது அது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக இந்த லோத்தின் காலத்திலும் நோவாவின் காலத்திலும் மக்கள் என்ன செய்தார்கள்? பெண் கொடுத்தார்கள், பெண் கொண்டு வந்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை எப்போதும் யூசுவலா நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தனக்கு தேவையானது மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மணவாளன் வருவார் என்கிற எண்ணத்தை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. இயேசுனுடைய வருகையை எதிர்பார்த்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். தினம் இன்னைக்கு வந்துட்டா கூட இயேசுனுடைய பிள்ளையா நான் போகணும். அதுதான் காலையில உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து, நான் இன்னைக்கு பாவம் செய்யாம இருக்க எனக்கு உதவி செய்யும். ராத்திரி நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது தவறி இருப்போம்னால் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று ஆண்டவரிடத்துல இரக்கத்தை கேட்கும். தூங்கும் போது கூட களைகளை விதைச்சிட்டு போயிடும். அதனால காலையில எந்திரிச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம இடத்துக்குள்ளாய் பாவ எண்ணங்கள் சுபாவங்கள் வந்திருக்கிறதா ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். இப்படி தினம் 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 ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம எப்படி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம். நேத்து இங்க நாங்கள் ரூமில் தங்கி இருந்தோம். ஒரு அங்கிள் எங்களோட தங்கியிருந்தாங்க. அவங்க நேற்று நைட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க பேர் தெரியல. அவங்க திடீர்னு மத்தியான நேரம் ரூம் போயிருக்கும்போது சட்டையை கலத்தி அவங்க அதை தண்ணி போட்டு அலசிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு மேலேருந்து ஒரு காக்கா ஒரு அசிங்கம் பண்ணிட்டு, ஒரு காக்கா அசிங்கம் பண்ணதையே கழுவுறோம். கண்ட சினிமாலாம் கண்ணுக்குள்ளே போய் மனசுக்குள்ளே போய் தேவையில்லாத கெட்ட எண்ணத்தை இன்னைக்கு சினிமா எதை கற்றுக் கொடுக்கறது? ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களாம் லவ் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குது. நல்லதை சொல்லிக் கொடுக்குற எந்த சினிமாவும் இந்த உலகத்தில் கிடையாது. ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க யூனிஃபார்மோட ஊரை சுத்துறதை காமிச்சு கொடுக்குது. உனக்கு அந்த உணர்ச்சியை தூண்டி விடுகிறது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, தப்பு இல்லை. நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் உன்னை மனிதனாய் படைத்தது நிமித்தமாய் தனியாய் விடவில்லை. அவர் ஏற்ற துணையை தருவார். ஆனால் பிசாசு இதில் ஷார்ட்கட் மெத்தட் உனக்கு கொடுக்க வரும்போது நீ அதுக்கு இஷ்டப்பட்டு நீ போகிறதுக்கு காரணம் என்ன? நீ விரும்பி பார்க்கிற இமேஜஸ், இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி பார்க்குற வீடியோஸ், இதெல்லாம் உன்னுடைய சிந்தனையை அவனுடைய பக்கமாய் திருப்பும். நீ கவனமாய் இல்லனா, நீ விழிப்பாய் இல்லனா வஞ்சிக்கப்படுவாய். வசனம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளை என்று ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட இதிலே வஞ்சிக்கப்பட முடியும். இன்டர்நெட்டை நீ ஆன் பண்ணி தப்பான சைட்டுக்கு நீ போக வேண்டாம். நீ மெயில் செக் போகும்போதே அங்கே சைட்ல வந்து உட்காரும். நீ லேசா டச் பண்ணா உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஏன்னா அது பறக்கும் புத்தகம், அது பறக்கிற புத்தகம். உன்னை எங்கேயா கொண்டு போயிடும். உனக்கு இந்த ஊர்லயே இருக்காது. உன்னுடைய மைண்ட் எல்லாம் தலைகீழ மாறிடும். ஆகவே மிக கவனமா இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், பயத்தோடு இருக்கணும். கர்த்தர் வருவார், என் மணவாளன் வருவார், இந்த ஆசையோடு இருக்கணும். அப்பதான் நாம பரலோகத்துக்கு போகிறதுக்கு இரண்டாம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே 13வது அதிகாரத்திலே இந்த ரகசிய வருகைக்கு பின்பதாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள், அந்த ஜனங்களுடைய ஆளுகையின் நாட்கள் எப்படி இருக்கும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன் அந்த வசனங்களை, ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலே 16வது வசனம். அந்த வசனத்திலே முதலாவது ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்படுகிறது அது ஒரு மிருகம் என்று. அது 15வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. லிசன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி போய் நின்னா அது உங்களை ஆன் பண்ண சொல்லும். உங்களுக்கு பாஸ்வேர்டு நீங்க தான் கிரியேட் பண்ணியிருந்தா கூட நீங்க சரியான பாஸ்வேர்டு நீங்க தான் போடணும். நான் போட மாட்டேன்னு சொன்னா உங்க மெயிலை பார்க்க முடியாது. இன்னைக்கு மெயில் மட்டும் இல்ல,
உங்க கூகுள் போட்டோஸ் எல்லாமே கூகுள்ங்கிற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்குது. உங்க போட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க என் போட்டோஸ்லாம் பத்திரமா இருக்கு. எவங்கிட்டயோ இருக்குது உங்க போட்டோ. ஃபேஸ்புக்கு உள்ள உங்க போட்டோ எவங்கிட்டயோ இருக்கு. என்ன வேணாலும் செய்யலாம். தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு பிறகு நொந்துக்கிட்டு வாழ்க்கையில தவறான முடிவுகளுக்கு போகிற அநேகரை நான் பார்க்கிறேன். அதை தயவு செய்து அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்குது. ஒரு மனிதனுடைய கண்ட்ரோலுக்கு இந்த உலகம் வரப்போகிறது. அந்த கண்ட்ரோலுக்கு ஆயத்தம் தான் இந்த மிருகம். அதுக்கு பேச முடியும். அது ஒரு மனிதனை போல பேச முடியும். அது நம்மை ஆட்டி படைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் என்கிற அந்த மிருகத்தின் ஒரு ரூபம். அது இந்த மிருகத்துக்கு இன்னொரு ரூபம் கம்ப்யூட்டர். அது மொபைல் கூட ஒரு கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மெமரி பண்ணி எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதுக்கு பேர் அந்த கம்ப்யூட்டர். அந்த மிருகம் என்ன செய்கிறது? 16வது வசனம், அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. இதில் ஞானம் விளங்கும். ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஆன்டி கிரைஸ்டுடைய நம்பர்னா யார் என்ன சொல்லுவோம்? 666. நாம எப்போதுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நம்பர்ஸை. நம்முடைய டெய்லி லைஃப்ல இன்டைரக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த 666 எந்த ஒரு சைட்ஸ், ஒரு இன்டர்நெட்ல நாம் ஓபன் பண்ணக்கூடிய அந்த HTTP அந்த சொல்லக்கூடிய அந்த சைட்டினுடைய ஸ்டார்ட் லெட்டர் W. இன்னைக்கு நம்ம தமிழுக்கு மொழி அதாவது எண் இலக்கணம் இருக்கு, இலக்கம் இருக்கு. கா கு உ இப்படிலாம் நம்பர் பார்த்துருக்கீங்களா? ஆமா. நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற 1 2 3 இந்தோ அரேபியன் லெட்டர், ரோமன் லெட்டர் தெரியும். ஐ மாதிரி போட்டா 1, வி போட்டா எக்ஸ் போட்டா சத்தமா சொல்லுங்க. எக்ஸ் போட்டா 3 10, வி போட்டா 5. சரியா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டர் இருக்குது. எல் போட்டா 20. ஓகேயா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெட்டருக்கு நம்பர் இருக்குது. அதை நம்ம சொல்றோம். அதே போல இன் கிரீக் W இந்த சிம்பல் போட்டா is equal to 6. இதை போட்டா தான் இன்டர்நெட்டுக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா யாருமே போக முடியாது. நான்லாம் போட மாட்டேன் அப்படின்னா போக முடியாது. நீங்க போடட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உட்காரும். நீங்க www போட வேண்டாம், ஆனால் மேலே அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உட்கார்ந்துடும். அது ஸ்டார்ட். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதனாலே ஞானம் விளங்கும், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அதன் லக்கம் மனுஷருடைய லக்கமாய் இருக்கிறது. அந்த லக்கம் 666. இந்த சைட்ஸ் எல்லாமே எந்த சைட்டா இருந்தாலும் இந்த 666 இருக்குது. உலகமே இன்டர்நெட்டை தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்டர்நெட் ஃப்ரீ. எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மாதம் 200 ரூபா பேக் போடுறதுனா எவ்வளோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். டெய்லி ஃப்ரீ, அன்லிமிட்டட் உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட்டு. 24 மணி நேரம் இன்டர்நெட்டில் உட்காரன்னா சுகமா இருக்கும். அதுவும் ஃப்ரீ. சாப்பிடவே வேண்டாம். கதவை பூட்டிட்டு உட்கார்ந்து நீ பாட்டு நோண்டிக்கிட்டே இருக்கலாம். வரும் தம்பி, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள வரும். நான் சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரர் மூலமா எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஒரு நாளும் மாறாது. வானம் இந்த பூமி ஒளிந்து போகலாம், என் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாள் அழிந்து போகாது. இந்த உலகம் அத்தனையும் இன்டர்நெட் கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகம் எதுக்குமே கவலைப்படாது. இயேசுவை பத்தியே யோசிக்காது, பாவத்தை பத்தியே யோசிக்காது. ஏன்னா பாவம் தான் பெருகி இருக்கும். எல்லாம் பாவம் தான். எந்த இடத்துக்கு போனாலும் பாவம் தான். பாவம் செய்யறதுக்கு கவலையே பட வேண்டாம். எந்த இடத்தை தொட்டாலும் பாவம். பாவம் தண்ணியை போல கிடைக்கும். அதை விட ரொம்ப சிம்பிளா கிடைக்கும். காற்று மாதிரி லேசா கிடைக்கும். முன்னாடி பாவத்தை நம்ம தேடி ஓடணும். இனி பாவத்துக்கு தேடி ஓடக்கூடாத ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்கு முன்பதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏனென்றால் அந்த காலத்துல 3.5 வருஷம் உபத்திரவ காலம், 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் வரும். அன்றைக்கு எல்லாரும் கர்த்தரை பார்த்து, ஏன் கடவுள் எங்களெல்லாம் இப்படி வேதனைப்படுத்துறார்? தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறவர்கள் தேவனை தூஷிப்பார்கள்.
யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையில் இவ்வளோ நிம்மதி இல்லாத காரணம் என் தப்பு தானேன்னு உணரக்கூடிய உணர்வின் பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அதனால அவங்களால உணர்த்தப்பட மாட்டாங்க. ஆண்டவரை தூஷிப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த மகா உபத்திரவ காலத்திற்கும் முன்பதாக இந்த உலகம் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது அந்த மிருகத்தின் மூலமாய். அந்த மிருகத்தின் லக்கம் 666. அந்த வசனம் சொல்லுகிறது, அது சிறியோர் பெரியோர் அடிமைகள் சுயாதீனர்கள் எல்லாரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது அந்த அடையாளத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மைக்ரோ சிப்னு சொல்லி ஒரு காரியம் வரப்போகிறது. அதுக்கு முன்னால நம்ம கையில கிடைச்சிருக்கிறது ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் பார் கோட்ஸ். இந்த பார் கோட்ஸை யூ கேனாட் ஏபிள் டு சேஞ்ச். இந்த நம்பரை கொடுத்தாச்சுன்னா உன்னுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்துடும். அது தெரியுமா? இப்போ ஹிஸ்ட்ரியை ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? உங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் எந்த பேங்க்கில் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, எந்த பேங்க்லலாம் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, எங்கெல்லாம் கேஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் ரேஷன் கார்டு முதற்கொண்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் வராது, ரொம்ப சிம்பிளாக வந்துடும். நீங்கள் ஒன்றும் எங்கேயும் போக வேண்டாம், உங்கள் நெத்திலே போட்டுக்கிடுங்க, நாங்கள் வச்சுக்கிடுவோம். ஆமாம், ட்ரெயின் டிக்கெட் போகணும்னா ஐடி கார்டு வேணும், ஆதார் கார்டு கேட்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. மற்ற ஐடி கார்டில் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செல்லுபடி ஆகாது. எல்லா ஐடி கார்டுலேயும் கோட் இருக்குது, இந்த பார் கோட். அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயும் கோடு இருக்குது. ப்ராடக்ட் கோடு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும். இந்த ப்ராடக்ட் கோடில் அதை எழுதியிருக்கும். இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கோடு, ஒரு பேர் அப்படிங்கிற அந்த 2 கோடு ஒரு கோடு. என்ன இந்த மாதிரி எல்லாமே பேராக தான் இருக்கும். கடைசி பேர், ஃபர்ஸ்ட் பேர், நடுவில் இருக்கிற பேர், இந்த 3க்கு மட்டும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்காது. மற்றதுலாம் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்குற சோப்பாக இருக்கலாம், நீங்கள் வாங்குற எந்த ஒரு பொருளெல்லாம் ப்ராடக்ட் நேம் இந்த கோடு கொடுத்துருக்காங்களோ, இந்த கோடு உள்ள ஃபஸ்ட்டு மிடில் லாஸ்ட் இந்த 3லையுமே நம்பர் கொடுத்துருக்காது. அதுதான் 6. 3மே சேமாக இருக்கும். 3லையும் எந்த மாற்றமே இருக்காது. இது ஏன்? இன்னைக்கு ஒரு பொருள் என்ன, அதனுடைய ரேட் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் மனுஷனுக்கும் இதே கோடு தான் கொடுக்கப்படும். அந்த சிப்புக்குள்ள அதே மாதிரி தான் கோடு இருக்கும். இன்னைக்கு நாம எல்லாருமே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டை போய் நம்ம ஈஸியாக வாங்கிக்கலாம். இன்னைக்கு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட், ஏன் காசு எடுத்துட்டு போறீங்க, திருடன் திருடிட்டு போயிடுவான், நீங்க வாங்க உங்க ஸ்வைப் பண்ணுங்க உங்க காசு. நீங்க அதுலேயே வேற ஆஃபர், நீங்க வந்து டெபிட் கார்டு மூலமா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 10% கேஷ்பேக் தருவோம். 10 ரூபாய் நாங்கள் 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் திரும்ப தந்துடுவோம். அப்படியெல்லாம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட். ஏன் தெரியுமா? நம்மை அடிமைப்படுத்துவதற்கு. புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். எல்லாமே உலகம் முன்னேறுங்கிற ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம்ல. இந்த ஓட்டத்தினுடைய முடிவு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை எச்சரிக்கிறது. நம்ம கவனமா இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். இன்னும் கொஞ்ச காலத்துல யார் கையிலுமே பணம் இருக்காது. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் கேஷ் டெபாசிட் மிஷின் வந்துருச்சு. ஸ்டேட் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், இந்தியன் பேங்க், எல்லா பேங்க்லயும் பணத்தை நீங்க போடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு. முன்னாடி பணத்தை வாங்குறதுக்கு தான் மிஷின். ஏன்? உங்க கையில இருக்கிற பணத்தை எல்லாம் இனி பேங்க்ல தான் போட்டு ஆகணும். முன் காலத்துல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா எல்லாருமே தன்னுடைய நண்பர் யாரோ ஒருத்தர் அறிமுகம் செய்யணும், யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டாம், ஆதார் கார்டு இருந்தா போதும், நீங்க அக்கௌண்ட் நீங்களே ஓபன் பண்ணிக்கலாம். ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் அக்கௌண்ட் வேணும். இந்த வேத வசனம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பதாக எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, சுயாதீனர்கள், அடிமைகள், பிச்சைக்காரங்க கூட ஒரு ஐடி கார்டு வச்சிருப்பாங்க, ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க, அவங்க கையில கூட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். நம்மளாம் கேட்போம், பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லையா? நீங்க காசு தர வேண்டாம் ஐயா. உங்க ஊருக்கு நாங்க ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுக்கணும், உங்க பேர்ல கொடுக்கறதுக்கு நீங்க எங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாதான் உங்களுக்கு பணம் போட்டு விடுவோம். அதனால நாங்க உங்க தர்றதுக்கு இன்னைக்கு கேஸ் சிலிண்டருக்கு நீங்க 600 ரூபாய் கட்டினீங்கன்னா 200 ரூபாய் உங்க கையில திரும்ப தராங்க. எங்க தர்றாங்க? பேங்க் அக்கௌண்ட்ல தர்றாங்க. சென்னையில வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாருக்கும் காசு கையில தரல. எங்க கொடுத்தாங்க தெரியுமா? பேங்க் அக்கௌண்ட்ல தான் கொடுத்தாங்க. அதான் கவர்மெண்ட் சொல்லும், எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சாகணும். அது பிச்சைக்காரனா இருந்தாலும் சரிதான், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாதான் உங்களுக்கு நாங்க தர்ற பணத்தை வாங்க முடியும். இது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்குது. அதனால நல்லா கவனிச்சுக்கங்க, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கினுடைய முந்தின அடையாளம் இது. அதுல ரொம்ப பக்கத்துல வாசல் அருகே நிற்கிறார். மறந்துடாதீங்க, ரொம்ப சீக்கிரமா அவர் ரொம்ப நெருங்கி வந்துட்டார்.
எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாய் இல்லைன்னா இரத்த சாட்சியாய் மரித்தால் மாத்திரமே நான் இந்த சிப்பை அணிந்து கொள்ள மாட்டேன். அப்படின்னா என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. இந்த சிப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த 666 இலக்கத்தினுடைய நடைமுறை முழுவதுமாய் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நான் 1000 கோடி ரூபாய் வச்சிருக்கிறேன், வேஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன் பணம் வேஸ்ட்னு. அன்னைக்கு தான் தெரியும் இந்த பணம் குப்பைன்னு சொல்லி. பணத்தை பேங்க்ல கொண்டு போய் போட்ட பணம் மட்டும்தான் பணம். கையில வச்சிருக்கிற பணம் பணம் அல்ல, அது வெத்து பேப்பரு. நான் 1000 ரூபாய் கொடுத்து எனக்கு ஒரு பாட்டில் தண்ணி கேட்டா கூட தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு நான் கொடுக்கிற பணம் செல்லாது. அவர் எங்கேயும் கொண்டு போய் பணம் கொடுக்க முடியாது. ஒன்லி டிரான்சாக்ஷன்ஸ், இன்டர்நெட் டிரான்சாக்ஷன்ஸ், பணத்தை பரிமாற்றங்கள் பண்ண முடியுமே தவிர கண்ணால் பார்க்க முடியாத காலத்திற்கு வருவோம். அன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆளுகை முழுமையாக நிறைவேற்றப்படும். அதுக்கு நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். அதனால தான் மோடி எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் சொல்லியிருக்கிறாரு. அவர் கர்த்தருடைய சித்தத்தை தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. அது பிளஸ் ஆர் மைனஸ் அது முக்கியம் இல்லை. அதே போல இந்த பூமியில அநேக அந்தி கிறிஸ்துனுடைய அடையாளங்கள் இருக்குது. அந்த குறித்து நான் வேகமாக சொல்லிட்டு நாம் ஆயத்தப்படுவதற்கான காரியங்களை சொல்றேன். இந்த ஒருத்தர் சினிமா நடிகர் ஒருத்தர் படம் வச்சிருக்காரு, கை பார்த்துருக்கீங்களா? ஆமா, இந்த உலகத்தை ஆளப்போகிறவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இல்லுமினாட்டிஸ். இல்லுமினாட்டிஸ்னா என்ன அர்த்தம்னா ஒளியின் தூதர்கள் அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல இருக்குது ஒளியின் தூதர்கள். அவங்க ரொம்ப புத்தியா இருப்பாங்க, எல்லாரை விட பிரில்லியண்டா இருப்பாங்க. அவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. அதுல ஒரு அடையாளம், இந்த விரலை இப்படி வச்சா அது அவருடைய சிம்பல். இவர் ஏற்கனவே காமிச்சிட்டார், மறைமுகமான சிம்பல் இதெல்லாம். இப்படி ஒருத்தன் காமிச்சிட்டானா நான் ஒரு இலுமினாட்டின்னு அர்த்தம். ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா அவங்கள யாரை சொல்லுவோம்? இனிமே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பிரைஸ் தி லார்ட் கிருஷ்ணான்னு ஹிந்து சொல்லிட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? இதனால இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்குது, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எங்கெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துகிட்டே இருப்பான். ஆண்டவர் மலையை தேர்ந்தெடுத்தார்னா அங்க போய் அவன் உட்கார்ந்துக்கிடுவான். எங்கெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவன் வருவான். உங்க மேல ஆண்டவருடைய கண்கள் இருந்தா உங்களை தான் அவன் பார்ப்பான். ரொம்ப அதனால ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். அடுத்தது சார், இங்க ஒரு சிம்பல் பார்த்திருக்கீங்களா? இது என்ன பேரு? உலகத்துக்கே தெரியும், மான்ஸ்டர். பிசாசின் நேரடியான சிம்பல் இந்த மான்ஸ்டர். சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும் மான்ஸ்டர்னா என்னன்னு, பெரியவங்களுக்கு தெரியாதுல்ல. கத்துக்கிடுங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்து. ஏன்னா அவங்க போடுற தொப்பியிலேருந்து பனியன்லேருந்து பைக்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மான்ஸ்டர் சிம்பல் வந்துருச்சு. மான்ஸ்டர்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. மான்ஸ்டர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மிருகம். டிக்ஷனரியில் பாருங்க, மான்ஸ்டர்னா என்னது? மிருகம். பைபிளில் சொல்லியிருக்கு அந்த மிருகம். இந்த மிருகத்தின் லக்கம் 600. அது என்ன இதில் எப்படி 666ன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதங்களின் புத்தகத்தில் 119வது சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. நாம் அந்த இருக்கிற 119ஆம் சங்கீதத்தில் எல்லாம் பாட்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படி நம்ம 1 2 3 போடுறோமோ அதே போல இது ஹீப்ரூல இருக்கிற அந்த நம்பர்ஸ் அதில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நம்பர் 1 அப்படின்னா அதுக்கு அதில் எழுதியிருக்கும் ஒரு சிம்பல் போட்டிருக்கோம், ஆலை அப்படின்னு போட்டிருக்கா. ரெண்டாவது பேத், ரெண்டாவது சிம்பல். 3 என்ன போட்டிருக்கு? கிமல். ஓகே. 4வது என்ன பேர் போட்டிருக்கு? டாலேத். அடுத்தது 5 6 வாவ். அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்கு? 7 மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கா. இந்த சிம்பிள் தான் இது. அதுதான் நம்பர் 6. இந்த 666 தான் இன்டைரக்டா புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். எல்லாரும் புரிஞ்சுக்கிட முடியாது, டைரக்டால யாரும் பார்த்து புரிஞ்சுக்கிட முடியாது. இன்னைக்கு உலகத்துல சின்ன பிள்ளைங்க அத்தனை பேருக்கு மான்ஸ்டர் தெரியும். மான்ஸ்டர்னா பைத்தியம் அலைகிறாங்க. அதை விட அமெரிக்கா போன்ற வெளிநாடுகள்ல மான்ஸ்டர் ட்ரிங்க்னு இருக்கு. அந்த மான்ஸ்டர் ட்ரிங்க்ல அதுல பயங்கரமான வாசகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய எனர்ஜி ட்ரிங்கா உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று போயிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் உலகத்துல அங்கங்க சிம்பிள் போட்டிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். நீங்க என்ன இதெல்லாம் மைன்யூட்டா கவனிச்சாதான் தெரியும். நாம இன்னசென்டா இருந்தோம்னா புரியாது. அதனாலதான் வேதத்தை நல்லா வாசிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். அடுத்தது அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது இதுதான் அவங்களுடைய மெயின்
சிம்பல். இந்த உலகத்தை ஆழ வரப்போக்கூடிய பிசாசனுடைய ஆன்டி கிரைஸ்டுடைய சிம்பல், மெயின் சிம்பல் இதுதான். சிங்கிள் ஐ வித் பிரமிட். இந்த ஐ என்னது? ஒற்றை கண். இந்த கண் உலகத்தை பார்க்கிறது, ஒரு ஆள் தான் ஆள போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அடையாளம். இந்த இலுமினாட்டிஸை ஃபாலோ பண்றவங்க அநேகர் அந்த கண்ணில் இப்படி காமிப்பாங்க. இப்போ நிறைய ஸ்டார்ஸ், பாப் சிங்கர் மைக்கேல் ஜாக்சன், அவர் எத்தனை கண்ணை தான் காமிப்பாரு? ஆண்டவர் எத்தனை கண்ணு கொடுத்துருக்காரு? 2 கண்ணு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் ஒத்த கண்ணு தான் காமிப்பார். ஏன்னா அதெல்லாம் அவங்களாம் அவருக்கு பின்னாடி. இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இவங்களை பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல? ஆமாம். அவர் என்ன காமிச்சிருக்கா தெரியுமா? ஒரு கண்ணு தான் காமிச்சிருக்கிறார். ஒரு பக்கத்தில் இருக்கிறது அது தெலுங்கு லாங்குவேஜ். நான் அதே இது தமிழ் லாங்குவேஜில் காமிக்கிறேன். இந்த இடத்துல 666 இருக்கு. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்மலாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்கெல்லாம் நடிகர் தானே, சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தானே. நல்லா கவனிங்க, உலகத்தில் எல்லா துறைகளிலும், இன்னும் நான் சொல்லப்போனால் இன்னும் நிறைய டைம் எடுக்கும், படிப்புல இருந்து விஞ்ஞானத்தில் இருக்கிற அத்தனை துறைகளிலும் பிசாசனுடைய ஆளுகை இருக்குது. அதனால சொல்றேன், குறைவற்ற வேதத்தை நீங்க வாசிக்கலைன்னா ஆத்துமாவை உயிர்ப்பிக்க முடியாது. இயேசு வரக்கூடிய நாட்களுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபம், ரொம்ப பக்கத்துல வந்துட்டாரு. இன்னும் நாளைக்கு பார்க்கலாம், இன்னும் 1 வருஷம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், இல்ல 20 வருஷம் கழிச்சு, சொல்லவே முடியாது. அவர் எப்பொழுதும் வரலாம், இன்றைக்கு கூட வரலாம். ஆகவே ஒவ்வொரு செகண்டும் இருதயத்துல சுத்தமாகணும், ஆண்டவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். இந்த கிருபைய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளணும். இயேசுவாமியுடைய வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். உள்ள கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சிருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணை முடிக்குங்க, அப்படியே எழுந்து நிற்போமா? இல்லை, இதுல எல்லா காரியத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவது தன்னுடைய மனவாட்டியாகிய திருச்சபையை இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவத்தில் இருந்து, மகா உபத்திரவத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காய் சிந்தின அந்த ரத்தத்தை நம்பி தங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவுவதற்கு மாத்திரமே அந்த கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்துக்கு பின்னாடியே 24 மணி நேரம் மொபைலை சுத்திக்கிட்டு ஃபேஸ்புக்கே பார்த்துட்டு நீ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தனா பிசாசு உன்னை வஞ்சித்து உன்னை இந்த பூமியிலேயே சுகபோகமாய் வாழ வைக்கிற மாதிரி கொண்டு போவான். ஆனால் அந்த நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள், மகா உபத்திரவத்தின் நாட்கள். அங்கே இருக்கிற வியாதிகள் கொடுமையானதா இருக்கும். அந்த நாட்களில் இதுவரையிலும் இல்லாத பஞ்சங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் இருக்கும். அதெல்லாம் தப்பிக்க முடியாது தம்பி. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் மாறினது இல்லை. எல்லாம் இதுவரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவர் சத்தியத்தை எழுதி கொடுத்துட்டு இருக்கிறார். இந்த உலகத்துல ரோட்ல போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா அந்த ஸ்பீட் பிரேக் இருக்கத்தான் செய்யும். அது ஏன் ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க கேள்வியை நீங்களும் நானும் கேட்க முடியாது. ஆனா அந்த ஸ்பீட் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு சிக்னல் போட்டிருக்காங்களே, ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு சொல்லி அதை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. நம்ம கூட இந்த உலகத்துல நடக்கக்கூடிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு ஆண்டவர் தன்னுடைய திட்டத்துல ஒரு நாள் மாற்றத்தை கொடுக்க மாட்டார். நீங்களும் நானும் தான் சரியா இருக்கணும். ஆண்டவர் இந்த நேரத்தில் வந்தா கூட, இப்போ வந்தா கூட, நான் பாவம் இல்லாத பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய கண்களிலே பரிசுத்தம், என்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே பரிசுத்தம், என்னுடைய இருதயத்தின் நினைவுகளிலே பரிசுத்தம், என்னுடைய கைகளிலே பரிசுத்தம், கால்களிலே பரிசுத்தம். இது இருக்குதா? ஒவ்வொரு நாளும் நீ யோசித்து பார்க்காம நீ ராத்திரி தூங்குனா, ராத்திரியிலே படுத்திருக்கும் போது கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இந்த உலகத்திலே ஒரு முனை தொடங்கி ஒரு மறுமுனை வரைக்கும் மின்னலை போல வரும். ஒரு நொடி பொழுதிலே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். நீ ஒரு பாவத்தினாலே இந்த உலகத்திலே மரித்து போய்விடக் கூடாது. ஒரே ஒரு தவறினாலே, நேற்று வரைக்கும் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்த, இன்னைக்கு தெரியாம மன்னிப்பு கேட்கலையே, நீ எவ்வளவு பரிதபித்தாலும் அன்றைக்கு உனக்கு மன்னிப்பு இல்லை, கிருபை இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, வேத வசனத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. நீ உலகத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஆன்டி கிறிஸ்துக்கு அடிமையாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் தன் உயிரையே, இந்த நாட்கள்ல ஒரு சினிமாவையே உன்னால விட முடியலையே, ஒரு இன்டர்நெட்டையே உன்னால விட முடியலையே, எப்படி இயேசுக்காக ரத்தத்தை உன்னால கொடுக்க முடியும்? அந்த நாட்களை நீ யோசிச்சே பார்க்க முடியாது. வியாதிகள் கொடுமையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். நீ உன்னை அறியாமலே ஆண்டவரை தூசிக்க தான் தோணுமே தவிர ஒரு நாளும் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது.
இந்த கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் நாட்கள் கடைசியின் கிருபையின் நாட்கள், மிக கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பி தங்கச்சி, இந்த காலத்தை விட்டுட்டா இன்னொரு காலம் கிடைக்காது. இன்னைக்கு நீ முடிவெடு, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்டர்நெட் பக்கத்துல எனக்கு வேலை இல்லை, எனக்கு தேவையான ஆப்ஸை மட்டும் தான் வச்சிருப்பேன், ஃபேஸ்புக் இனி என் மொபைல்ல இருக்காது, என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நான் இன்னைக்கே நான் லாக் பண்ண போறேன். நீ தீர்மானம் எடு தம்பி. நீ இன்னைக்கு தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா நீ ரொம்ப சின்னதா யோசிச்சுட்டு இருக்கிற இந்த தவறு ஒரு நாளிலே உன்னை அந்த இடத்த விட்டே வெளியே வராத அளவுக்கு உன்னை மாட்டி வச்சுக்கிடும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறேன் என்பதிலே தாமதிக்கிறார் என்றால் இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் அவங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவர் சீக்கிரம் வந்துடுவார். அதுக்குள்ளாக நீ முழுவதுமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு நீ உன்னை முழுசுமா ஒப்பு கொடுப்பியா? ஆண்டவரிடத்துல உன்னுடைய வலது கையை கொடு. ஆண்டவரே, என்னால இனி நான் உம்முடைய பிள்ளையா வாழ முடியாதுப்பா, என் கையை நீங்க பிடிச்சிக்குங்கப்பா, நீங்க பிடிச்சிக்குங்க தகப்பனே. யாரெல்லாம் விரும்புறீங்களோ ஆண்டவருடைய கரத்துல உங்க கையை கொடுங்க. ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சுக்கிடுங்கப்பா, என்னால தப்பு செய்யாம இருக்க முடியல, என்னால இந்த காரியத்தை விட்ட முடியலப்பா, நான் தீர்மானம் எடுக்கிறேன், என்ன நினைச்சிருக்கிறதுக்கு நீங்க பலன் கொடுங்க. ஆண்டவரிடத்துல நீ உன் கையை கொடுத்தனா கர்த்தர் நிச்சயமாய் உன்னை கரத்தை பிடித்துக் கொள்ளுவா. என் அன்பு தகப்பனே, உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் தங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை என்னை பிடித்துக் கொள்ளும் என்று முழு இருதயத்தோடு சொன்னார்களோ அவருடைய கரங்களை நீர் பிடித்து ஆண்டவரே நித்தமும் அவர்களை ஏனோக்கை போல நடத்த போகிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரே, இந்த உலகத்தின் மேன்மைகளை குப்பையாகவும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே பைத்தியமாய் தருகிறது போல இவர்களுக்கு பைத்தியமாகவும் தெரியத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவீராக. வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அத்தியட்சமாய் நீர் பேச நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த காரியங்கள் நிலைத்திருப்பதற்கு வருகையை மட்டும் மனவாட்டியாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த ஆவியின் கிருபைகளை தாரும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.